ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். அட்சய திருதியை அன்னைக்கு நகைகள் வாங்கினாதான் பெருகும் அப்படின்னு நாம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அட்சய திருதியை அன்னைக்கு நகைகள் வாங்குறது மட்டும் இல்லாம அன்னைக்கு வீட்டு வேலையை ஆரம்பிக்கிறது, நிலம் வாங்கிறது, புதிய தொழில் தொடங்குறது, இப்படி எல்லா புதிய முயற்சிகளையும் நம்ம ஆரம்பிக்கலாம் அன்னைக்கு. இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். பெருமாளோட நெருங்கின நண்பர் குசேலர். ரெண்டு பேரும் ஒரே குருகுலத்துல படிச்சவங்க. குசேலருக்கு கல்யாணம் நடக்குது. அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 குழந்தைகள் பிறக்குது. குசேலர் ரொம்ப வறுமையான நிலைமைக்கு போயிடுறாரு. குடும்பத்தை எப்படி நடத்த போறோமோ அப்படின்னு கூட புரியல. அந்த அளவுக்கு வறுமை அவரை வாட்டி எடுக்குது. ஒரு நாள் தன்னோட நண்பர் பெருமாளை பார்த்து உதவி கேட்கலாம் அப்படின்ட்டு வைகுண்டத்துக்கு போறாரு. போகும்போது கொஞ்சம் அவல் எடுத்துட்டு போறாரு. அதுதான் அவர் கையில கிடைச்சது. கொஞ்சம் அவல் எடுத்துட்டு போயிட்டு பெருமாள் கிட்ட கொடுக்கிறார். அந்த அவலை பெருமாள் வாங்கி சாப்பிட்றார். உடனே பாத்தீங்கன்னா குசேலருடைய வீடு குடிசை மாளிகையா மாறுது. வறுமை அப்படியே நீங்கிடுது. அந்த நாள் தான் அட்சய திருதியை. அதே மாதிரி இறைவனுக்கு நம்ம கையில கிடைக்கிற ஏதாச்சும் வச்சு வணங்கினாலே போதும், அவர் விரும்பி ஏத்துக்கிடுவாரு. அதே மாதிரிதான் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் போதுமான வருமானம் இல்லாமலும் வரவுக்கு மீறி செலவுகள் போயிட்டு இருக்கிறதுனாலையும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி கொடுத்த பணம் வாங்க முடியாம தவிக்கிறவங்க, இவங்க எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு சிறிய எளிமையான கண்கண்ட பரிகாரம் இப்ப நான் சொல்ல போறேன். அதை செஞ்சு பாருங்க. நாம எப்பவுமே தூங்கி எந்திரிச்ச உடனேயே முதல்ல நம்மளுடைய 2 உள்ளங்கைகளையும் நம்ம பார்க்கணும். உள்ளங்கைகள்ல தான் லட்சுமி வாசம் செய்யறாங்க. சரி, ஒரு வெள்ளிக்கிழமையே நீங்க தேர்ந்தெடுங்க. கடையில போயிட்டு கல் உப்பு வாங்கிட்டு வாங்க. கல் உப்பை வாங்கிட்டு ஒரு ஜாடியிலையோ அல்லது மண் களையத்திலேயோ தென்மேற்கு மூலையில வச்சு அது நிறைய கல் உப்பை கொட்டி நிரப்புங்க. அதுக்கு பிறகு ₹1 நாணயத்தையும் ஒரு மஞ்சள் கிழங்கையும் அது மேல வைக்கணும். இத வீட்டில் உள்ள பெரியவங்க யார் வேணாலும் செய்யலாங்க. உப்பு ஒரு லட்சுமிகரமான ஒரு மங்கள பொருள், செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியை கொண்டது. இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி வீட்டோட நிலப்படிக்கு தூப தீபம், மஞ்சள் குங்குமம் வச்சு தூப தீபம் காமிச்சிட்டு இதை நீங்க செய்யுங்க. குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தினாலையும் இறைவனுடைய கருணையினாலையும் வளமோடு நீங்கள் வாழலாம். நன்றி, வணக்கம்.